ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ssc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ரீசெண்டாக எஸ்எஸ்சிலேருந்து எம்டிஎஸ்க்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/7/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எம்டிஎஸ் மற்றும் ஹவால்டருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 1075 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா வந்து ஹவால்டருக்கான வேக்கன்சி மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எம்டிஎஸ்க்கான வேக்கன்சி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், விரைவில் அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். 10th குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி உங்களுக்கு வந்து புரிய வரும். எக்ஸாமினேஷனும் தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இதில் வந்து ஹோம் பேஜில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ முதல்ல வந்து பார்த்தா அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கடைசியாக மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் 2025ன்னு இதுக்கு நேராக போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த எஸ்எஸ்சி ஓடிஆர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க எஸ்எஸ்சிக்குன்னு புதுசாக ஓடிஆர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி எஸ்எஸ்சிக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோவை பார்த்து முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் நேம், அதாவது உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட், நீங்கள் வந்து பார்த்தா எஸ்எஸ்சி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்ல பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் மொபைல் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மை எஸ்எஸ்சி அப்படின்ற ஆப் இருக்குங்க, இந்த எஸ்எஸ்சிக்கான ஆப். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம். மொபைலில் பண்ணுறவங்க மை எஸ்எஸ்சி ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், எம்டிஎஸ்ன்னு இருக்க பாருங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு. அதுக்கு நேராக போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கும். எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேணாம். ஜஸ்ட் எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதிகபட்சமாக நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிப்ளமோவா, கிராஜுவேஷனா, பிஜியா, பிஹெச்டான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் அதிகபட்ச கல்வி தகுதி கொடுத்துட்டு இந்த வேலைக்கான கல்வி தகுதி 10th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிச்சு. ரோல் நம்பராக இருக்கணும், எல்லாமே எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, 10th பர்சன்டேஜ். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக தெரியும் அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணுமில்ல. ஓகே, இப்போ நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பர்சன்டேஜ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ 10th பர்சன்டேஜ் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, வேணான்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த கம்யூனிட்டி கேட்டகரி அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஷேர் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷேர் பண்ண விருப்பம் இருக்கவங்க எஸ் கொடுங்க, வேணான்றவங்க நீங்கள் நோ செட் பண்ணலாம். ஸோ கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாமுக்கான சென்டர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் நிறைய இடங்கள் எக்ஸாம் சென்டராக கொடுத்துருக்காங்க, ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த எக்ஸாம் சென்டரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணுற மாரி இருக்கும். சென்னை, மதுரை, வெள்ளூர் போன்ற இடங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டராக. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போய்ட்டு செட் பண்ணுங்கள். ஸோ மொத்தமாக 3 ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ இது நீங்கள் எஸ்ஆர்னு இருக்கும், அதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சதர்ன் ரீஜன் தமிழகத்துக்கு வரும். அது எது அப்படின்றத பார்த்து 3 ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் மொத்தமாக 3 வகையான சென்டரை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் 3 செட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தா தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கான எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் தமிழ் வேணுன்றவங்க தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வேறு லாங்குவேஜ் கூட செட் பண்ணலாம். அதேமாரி வெரிஃபை பண்ணுறதுக்காக திரும்ப வந்து பார்த்தா தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்க ஃபில் பண்ணுறது நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டூ யூ ஹாவ் எ ஃபிசிக்கல் லிமிட்டேஷன், அதாவது உங்களுக்கு ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் இருக்குது, எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றவங்க வேற ஒருத்தரை ஸ்க்ரைபாக நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் எஸ் கொடுத்துட்டு ஸ்க்ரைப் வேணுமான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான ஸ்க்ரைப் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும். இல்லை அந்த மாதிரி நானே எக்ஸாம் எழுதிக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கான பேஜ், அதாவது நோட்டிஃபிகேஷனில் போனீங்க அப்படின்னா போஸ்ட் கோடு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஹவால்டார் பதவி இருக்குது, எம்டிஎஸ்க்கான 2 பதவி கொடுத்துருக்காங்க. ஹவால்டாரில் சிஜிஎஸ்டி கஸ்டம்ஸுக்கான மொத்தமாக 3 பதவி இருக்குது. நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஸ்டேட் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த ஸ்டேட் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த ரீஜன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் தமிழகத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம சதர்ன் ரீஜனில் வரும், இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு போஸ்டிங் தான். அதாவது ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஹவால்டர் சிஜிஎஸ்டி சென்னை கோடு வந்து 57 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 57 அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு 57 அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திரும்ப ஹவால்டர் கஸ்டம்ஸில் சென்னைக்கு வேக்கன்சி இருக்குது, அதுக்கான கோடு வந்து பாருங்கள் 59. அந்த 59 அப்படின்றத செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3வது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்டிஎஸ் பதவி வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கொடுத்துருக்காங்க, கோட் நம்பர் 62. அதையும் நீங்கள் 3வது ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுத்துக்கோங்க. இந்த 3 கோடு மட்டும் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இந்த 3 கோடை ஃபஸ்ட்டே மறக்காமல் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஸ்டேட்டில் வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னாலும் அதுக்கான கோடியும் நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பெங்களூர்லேயும் அப்ளை பண்ணுற விருப்பம் இருக்குது அப்படின்னா பெங்களூருக்கான கோடு 64 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதையும் வந்து பார்த்தா 64 ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஸ்டேட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கும் தாராளமாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேரளா வேணால் நீங்கள் கேரளா கோடு 68 இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டேட்டும் கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு இதுவே போதும் அப்படின்னா மீதி காலமில் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேணாம் அப்படின்னா அந்த எக்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக அப்படியே வந்து ஃபுல்லாக இன்ட்டு போடணும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையான கோடை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ணாத காலமுக்கு எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக எக்ஸ் வந்து காப்பி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க எந்தமான ஸ்டேட்டில் எந்தமான வேக்கன்சி இருக்கோ அதுக்கான கோட் நம்பர் என்ன, ஏன்னா இதில் கோட் நம்பர் தான் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கோட் நம்பரை தெளிவாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆர்டர் வைஸாக எது வேணும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக கொடுத்துட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் சேவ் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணுற மாரி இருக்கீங்க. அதாவது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஆதார் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல லாகின் டு மொபைல் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு MySSC அப்படின்ற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு லாகின் பண்ணுற மாரி இருக்கும். சேம் இதேமாரி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் போயிட்டு மை அப்ளிகேஷனை போனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ணது எம்டிஎஸ் காமிக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு ஆதார் ஆதென்டிகேஷன் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு ஆதார் ஆர்டி ஆப் இருக்குது பாருங்கள், ஆதார் ஃபேஸ் ஆர்டி காமிக்கும் டவுன்லோட் பண்ண சொல்லி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் ஆகிடுங்க. ஸோ இந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைல் மூலமாக மட்டும்தான் பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா அது ப்ளே ஸ்டோரில் தான் அது இருக்குது. ஸோ மை எஸ்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஸோ உங்களுடைய எஸ்எஸ்சிக்கான ஓடிஆர் லாகின் பண்ணிவிட்டு மை அப்ளிகேஷனில் போனீங்க அப்படின்னா எம்டிஎஸ் காமிக்கும். அதில் போயிட்டு ஆதார் ஆதென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணி அதுவாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கேப்சர் யுவர் ஃபோட்டோ, இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோவை லைவாக கேப்சர் பண்ணுற மாரி இருக்கும். கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்லோட் சிக்னேச்சரை கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் இப்போ எடிட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சி எஸ்டி அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது, மற்றவங்க எல்லாருமே 100 ரூபாய் பே பண்ணுற மாரி இருக்கும். மேக் பேமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை செட் பண்ணிட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜில் போகும். இதில் போயிட்டு நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க, QR கோடு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ணிட்டா போதுமானது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமுக்கான தேதி வரும், அப்போ உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை இதே வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.